பண்ண மாட்டாங்க, அவங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த விழாவினை குத்து விளக்கேற்றி துவக்கி வைக்கிறோம். ஓகே சார், ஒரு இங்கே பாருங்க. குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க. இதில் நம்மளுக்கு முன்னாடி பார்த்ததுல குட் மார்னிங் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி அந்த கோவை மாவட்டத்தில் நான் கமிஷனராக இருந்தேன். 2019 ஆண்டு கமிஷனராக இருந்தேன். இந்தியாவில் ஒரு 50,000 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதில் இருக்கிறது வந்து இந்தியாவில் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டது. உங்களை வந்து நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பகுதியோட காவல்துறை அதிகாரியா, அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டர் நீங்கள் தான், டிஎஸ்பி நீங்கள் தான், எஸ்பி நீங்கள் தான். அப்போது அந்த பகுதி மக்களோட தேவைகளை அறிந்து குற்றங்கள் நடப்பது, குற்ற நடத்தைகள் இருப்பது, வேறு எந்த தகவல் இருந்தாலும் இதுவெல்லாம் பொதுமக்களுக்கு எந்தெந்த வகையில் ஒரு நல்ல ஒரு சேவை செஞ்சு சர்வீஸ் பண்ணிவிட்டு காவல்துறைக்கு நன்மதிப்பு எந்த வகையில் நீங்கள் கொண்டுகிட்டு வர முடியுமோ, காவல்துறையோட போலீஸ் இமேஜ்னு சொல்லக்கூடிய நல்ல மதிப்பை உருவாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக நீங்கள் இன்றைக்கி அந்த பகுதியில் நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் இணைந்து அவங்களோட மக்களாக இணைந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில் எல்லோருமே அந்த பகுதி மக்களோட சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் பண்ணியாச்சு. அப்போ தகவல் வந்தால் உங்களை நம்பி கொடுக்குற மாதிரி. எப்போ நம்பிக்கை வரும்? நம்ம செயல்பட்டால் தான். நம்ம காவல்துறை அந்த பிரச்சனையின் தீர்வாக நீங்கள் இருங்க, பிரச்சனையின் காரணமாக நீங்கள் இருக்க வேண்டாம். எங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் அந்த பிரச்சனையோட தீர்வாக யார் இருக்கணும்? காவல்துறை இருக்கணும். ஒரு இடத்துல சாலை மறியல் நடக்குது, குடி தண்ணீர் வரலைன்னு சொல்லிட்டு சாலை மறியல் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்திட்ட போன உடனே அந்த குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வச்சு, யார் சம்மந்தப்பட்ட அதிகாரி தீர்த்து வச்சு அவங்க சாலை மறியலை ஒதுக்கி போக்குவரத்தை சரி பண்ணி பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி பண்ணி குடிமேல் நீர் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவில் நம்ம தீர்வாக இருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, குற்ற வழக்குகளான இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம தீர்வாக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் சொல்யூஷன், யூ ஷுட் நாட் பி பார்ட் ஆஃப் ப்ராப்ளம். இங்கே இருக்க காவலர்களோட முக்கியமான பணி என்ன? குற்றங்களை தடுப்பது, அடுத்து நடந்துருச்சுன்னா கண்டுபிடிக்கணும், ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் கிரைம். அடுத்த பணி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது. பண்டிகைகள், ஒரு தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி கொண்டாடணும்னு சொன்னால் எங்கே இருக்கணும்? சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தால் தான் அங்கே கொண்டாட முடியும். சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வரவே முடியாத அளவுக்கு பிரச்சனை எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் இருக்கும், இல்லாட்டி அந்த மாதிரி நாடுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் உலகின் ஒரு மிகச்சிறந்த காவல்துறைனா எந்த காவல்துறை? உலகத்திலேயே மிகச்சிறந்த காவல்துறை இது ஸ்காட்லாண்ட் யார்ட். தமிழக காவல்துறை ஸ்காட்லாந்து உலகின் மிகச்சிறந்த காவல்துறைக்கு இணையான காவல்துறை, எவிடன்ஸ் பேஸ்டு போலீசிங் சொல்லக்கூடியது. டாக்டரோட பணி புனிதமான பணி. உயிரை காப்பாற்றுறாருன்னு சொன்னால் அவர் உள்ளுக்குள்ளே இருக்க உயிரை காப்பாற்றுறாரு. அனாட்டமிக்கில் போய் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மருந்து மாத்திரையை கொடுத்து உயிரை காப்பாற்றுறாரு. அப்போ டாக்டர் வந்து உயிரை பாதுகாக்கிற மாதிரி நம்மளும் உயிரை பாதுகாக்கிறோம். உயிருக்கு மேலே என்ன பார்க்குறோம்? இன்னொன்று பாதுகாக்கிறோம். என்ன பண்ணுறோம்? உடைமையும் பாதுகாக்கிறோம், உயிரையும் உடைமையும் பாதுகாக்கின்றோம். டாக்டரோட பணி புனிதமான பணி என்றால் காவல்துறையின் பணி அதோட டபுள் புனிதமான பணி. அதனால மிக மிக ஒரு புனிதமான ஒரு பணி. உங்களை வந்து நியமிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த பகுதியோட காவல்துறை அதிகாரியா, அந்த பகுதியோட இன்ஸ்பெக்டர் நீங்கள் தான், டிஎஸ்பி நீங்கள் தான், எஸ்பி நீங்கள் தான். அப்போது அந்த பகுதி மக்களோட தேவைகளை அறிந்து குற்றங்கள் நடப்பது, குற்ற நடத்தைகள் இருப்பது, வேறு எந்த தகவல் இருந்தாலும் இதுவெல்லாம்